உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே glory, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் தூயவரே என் துணையாளரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே ஆராதனை.
உயிருள்ள நாட்களெல்லாம் ராஜா நீர் செய்த நன்மைகளை பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ராஜா இயேசு ராஜா என் பலனாகி எதற்குமே பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனாகி எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனாகி எதற்கும் எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாகி எதற்கும் பயம் இல்லை. இயேசு ராஜா, இயேசு ராஜா ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரே உங்க பலனா மாறுறாரு. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாளீர் எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா நீங்க செய்த நன்மைகளை பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரீபா பரந்தலரரா, ஆராதனை
பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் உங்களை நிறைக்கட்டும். அவருடைய அபிஷேகம் உங்களை நிறைக்கட்டும். ரிபாரபா லம்பதர லரஷகர ஓரா மாமாமல தூர சிகிரிபா ஓஷா மாமாமல துராபபரோ ஓரி பாபா பலாதி அந்தரல ஷேகிரிபா ஓரா பாபா பல துனாம மரியா கரபபரியா லதுரா ஓரி அன்றல ரிகா டாண்டா டர லட ரஷ டண்டலி மடகடரு டுல்மரா டியாமா மாமா ஷேகேரிகிரிபோ ஓல் பாபா ஞாமா லஷந்தல ருகரபபரோ லதியான் தரல ரோரா ஓ ரபல ரியா மாமா ஷேகி ரிகு ருலு ருரோ ஷகரபரபா ஓ ரியா மாமா ரபா யாரெல்லாம் இங்க தாகத்தோடு இருக்கிறீங்களோ ஆவியானவருடைய நிறைவை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓ ரியாமாமா ரஷா கரபரபா யார் அபிஷேகம் பெறலையோ ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குது. ரிபால தூர ஷேகரபரபா ஓ லபபபபல தூரமாமா ரபரபா ஓ ரிகரபரபா ஆவியில நிரம்புங்க. ஓ ரியாந்தல்லி மரஷேகிரி பரபா ஓ ஸ்மதலகரபா ஓ ரபபபபலபா பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போமா? ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ரிமலா ஷகரு துலுபரி கரபரபரபா ஓ ரபபபபல தூரமல ரியாந்தரல பரோ ஓ தியாங்கர மஷா தாந்த ரல ரர ரல ரிகடபரு டுடுடுடுடுடுரா ஓ ரிமமமல ரபா அவர் நம்முடைய துணையாளர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். அவர் நம்மளை தேற்றுகிறவர். ரியால ஷேஜல ரகரு ஓ ரகரபரபா அவர் காயம் கட்டுகிற ஆவியானவர். அவர் உங்களை தேற்றுகிற ஆவியானவர். அவர் உங்களை நடத்துகிற ஆவியானவர். அவர் உங்களை போதிக்கிற ஆவியானவர். அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறவர். ரிவலா தேரே கரப ருண்டரக ரப ருகலகுரு ஓ ரிமமமல ரபா பரிசுத்த ஆவியானவரே எங்களை போதித்து நடத்துங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் உங்களை போதித்து நடத்தணுமோ அதெல்லாம் உங்களை கைட் பண்ணி கொண்டிருக்கிறார். ரியா பபாலா ஷேகிரி மாட்டா குரு. ஆனா நீங்களா சுயமா இறங்கி போனீங்க, நான் இல்லை, பூச்சை பார்த்தா கூட பயப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் என் கூட இருக்கிறாரு. கடவுளோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி வர பிரச்சனையெல்லாம் அவர் டீல் பண்ணிக்குவாருன்ற அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழணும். அந்த விசுவாசத்தில் வாழணும். நீ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்பி அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களை பயம்புறுத்தும். சின்ன பூச்சி எறும்பு கூட உங்களை பயம்புறுத்தும். ஆனால் நீங்கள் கடவுளை நம்பி கடவுளை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி கோலியாத் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா பயம்தான் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் பயம், தொட்டதுக்கெல்லாம் பயம், அவங்க பயப்பட வேண்டியதுக்கு அவசியம் இல்லாததுக்கெல்லாம் பயம். அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத. யாரு வேணா பயந்துட்டு போட்டோம். என்னை அறியாத ஜனம் பயந்துட்டு போட்டோம். இயேசுவை அறியாத ஜனக்கூட்டம் பயப்பட்டோம். ஆனால் நீ பயந்துராத. நீங்கள் பயந்துராதீங்க. எதுக்கும் நீங்கள் பயந்துராதீங்க. சிஸ்டர் விஜி சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களால சாட்சி சொல்ல முடியல. அவங்க சொன்னாங்க, பிரதர் வியாதி வந்துச்சு, மாத்திரைகள் எழுதி ஜீவா சிஸ்டர் மாத்திரைகள் எழுதி கொடுத்துட்டாங்க பிரதர். ஆனால் அவங்க அதை சாக தான் போகிறோமே, இதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாத்திரையெல்லாம் என்னன்னு விட்டுட்டாங்களா. மாத்திரை எடுக்கிறதையும் விட்டுட்டாங்க, எதுவுமே செய்யலை. அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படியே குளிக்க கூட மாட்டாங்க, அப்படியே தான் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டாங்களாம். அவங்க முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, அப்படி தான் அவங்க இருந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் ஜாய் டிவியில் கேட்டிங்களா சிஸ்டர்? ஜாய் டிவியில் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சத்தியத்தை கேட்டேன் பிரதர். போய் ஃபஸ்ட் டைம் நான் குளித்தேன், நான் சாரி புதுசாக மாற்றினேன். அன்னையிலேருந்து அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க. கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஜனங்களெல்லாம் சுகம் அடையணும். ஏசப்பா டீச் பண்ணார், இன்னொரு பக்கம் மிராக்கல்ஸ் பண்ணார். 50-50 இருந்துச்சு. எந்த அளவுக்கு போதிச்சாரோ அந்த அளவுக்கு மிராக்கல்ஸ் நடந்தது. மிராக்கல்ஸை பார்த்த கூட்டம் ஓடி வந்தது. ஓடி வந்த கூட்டத்துக்கும் வார்த்தையை அவர் போதிச்சார். இந்த உலகம் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிற உலகத்தை நம் கர்த்தர் பெரியவர் என்று காட்ட அழைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. நம்ப மாட்டீங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அழுதுச்சு, பாஸ்டர் வயிற்றில் குழந்தை செத்துருச்சு, அவங்க அசைவே இல்லை, அபார்ஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், குழந்தை சாகாது, ஆண்டவர் கொடுத்தது எடுக்க மாட்டார்,
நிச்சயம் அந்த குழந்தைக்கு உயிர் வரும், நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். அபார்ஷன் பண்ண மாட்டாங்க, அதுக்கு உயிர் இருக்குன்னு தான் சொல்லி உங்களை அனுப்புவாங்க. அபார்ஷன் பண்ண போயிட்டாங்க. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னாங்க, வயிறு அசைந்ததா. ஹல்லேலூயா, உள்ள குழந்தை அசைந்தது. நந்தினி சிஸ்டரை நீங்கள் பார்ப்பீங்க. நந்தினி சிஸ்டர்னு சொல்லி, இப்போ நான் சொன்ன பொண்ணு பேர் லக்ஷ்மி, அவங்க பெங்களூரு. நந்தினி சிஸ்டர் அடிக்கடி 5 மாதமாக அவங்க சத்தியத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சிஸ்டர் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கவும் இல்லை, சும்மா இல்லை. நல்லா இருந்த சகோதரி அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தோம் குச்சி மாதிரி இருந்தாங்க. என்னென்னா பிரெயினில் கட்டி, டிபி கட்டி. ஜனவரி மந்தோட சொல்லிட்டாங்க மெடிசன் இல்லை, இதுக்கப்புறம் எல்லா மெடிசன் கொடுத்துட்டோம், நோ ஹோப் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு தான் எனக்கு கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், அவன் என்ன சிஸ்டர் டாக்டர் நோ ஹோப்புன்றது? ஆண்டவர் நமக்கு ஹோப் கொடுக்குறாரு, ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. இது ஈஸியாக கரைஞ்சிரும், நம்புகண்ணே. ஒன்றும் இல்லை, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, போன வாரம் திங்கள் செவ்வாய் நினைக்கிறேன், அந்த சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் அழுதுகிட்டே சொன்னாங்க, பிரெயினில் இந்த கட்டி இல்லை. இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், பிரெயினில் கட்டி இல்லை, மறைஞ்சிடுச்சு. அவனுக்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு தான், சூப்பர் நேச்சராக வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை ஏதோ எனக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட வர நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த வேதத்தோடு எந்த அளவுக்கு உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த குயவன் அந்த மண்ணை போட்டு ஒரு பானையாக உருவாக்குறேன். நான் ஒரு டிசைன் அளவு தான், நான் ஒரு பாத்திரம். இந்த வேதத்தோடு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்க, அந்த வேதம் உங்களை ஒரு டிசைனாக மேக் பண்ணும். நீங்கள் ஒரு வெசலாக வருவீங்க, உங்களை இந்த வேதம் உருவாக்கும். ஒரு குயவன் மாதிரி இந்த வேதம், தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளோட எந்த அளவுக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்பில் ஆண்டு உங்களை உருவாக்கிடுவார். நீங்களா உங்களை உருவாக்கிக்கிட்டீங்க, அது ஒரு ஷேப்பாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவும் ஒரு டிசைனாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்களை உருவாக்கினார். அந்த வார்த்தைகள் உங்களை உருவாக்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்துக்கு வருவாங்க பாருங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. பாருங்க, கடவுளுடைய ஸ்ட்ரென்த்தில் வசனம் சொல்றது பற்றியெல்லாம், எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு ஒரு பலன் இருக்குங்க. ஜென்ஸுக்கு ஒரு பலன் இருக்கும், லேடிஸ்க்கு ஒரு பலன் இருக்கும், வாலிபனுக்கு ஒரு பலன் இருக்கும், வயதானவனுக்கு ஒரு பலன் இருக்கும். ஆனால் கடவுளின் பலன் ஒன்று இருக்கு, கடவுளின் பலன் ஒன்று இருக்கு. அந்த பலத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான். அந்த பலத்தில் வாழ்ந்தவர் தான் மோசே. கடவுளுடைய பலத்தில் வாழ்ந்து காட்டினாங்க. என் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க, அந்த ஸ்ட்ரென்த்தில் வாழ நம்ம அழைக்கப்பட்டவர்களே கிடையாது. என் கையில் கொஞ்சம் காசு இருக்குங்க, அந்த காசுல வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. யோசேப்பு எங்கங்க இருந்தாரு? யோசேப்புடைய பேங்க் அக்கௌண்ட் என்னங்க இருந்துச்சு? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தப்ப அவருக்கு சேவிங்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ₹1 சொந்தக்காரராக இருந்தாரா? கிடையாது, ஜீரோ. போத்திபார் வீட்டில் சம்பாதிச்சதும் போயிடுச்சு, தகப்பன் வீட்டில் கொடுத்ததும் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் இழந்து சிறைச்சாலையில் இருக்கிறாருங்க, ஜீரோ லெவலில் இருக்கிறாருங்க. அவர் வராருங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, ஜீரோ. ஆனால் அந்த யோசேப்பு தேசங்களுக்கு சோறு போட்டதை நம்ம பார்க்குறோம், தேசங்களுக்கு சோறு போட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த யோசேப்பு கஜானாவை நிரப்பினதை நம்ம பார்க்குறோம். கஜானா, எகிப்தோடைய கஜானாவை என்ன பண்ணாங்க? அந்த வசனம் எடுங்களேன். ஆதியாகமம் 47:13 வசனம் படிக்கிறேன். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது, தேசம் எங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினால் மெலிந்து போயிற்று. பாருங்க, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தால் எப்படி ஆயிடுச்சான்? மெலிந்து போயிட்டான்.
ஆனால் அதே இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, 27வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்காக ஜனம் தன்னுடைய லேண்டெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தவொடனே இவங்கள்ட்ட இருக்கிற, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன், எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது. நான் இன்னொன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சென்னையில் இருக்கிற எல்லா பணமும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா? பிரதர் என்ன பிரதர் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் நடக்காததை சொல்லலை, வேதத்தில் இருக்கிறத சொல்லலை. நான் இந்த செழிப்பின் உபதேசி அப்படின்னா நான் எந்த டைட்டிலையும் தனியாக எடுத்து வச்சுக்க மாட்டேன். இங்கே நடந்ததை தான் நான் சொல்கிறேன், வேதத்தில் இல்லாததை நான் சொல்லலை. நீங்களும் படிச்சிருப்பீங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பின் இடத்தில் வந்து எல்லா பணத்தையும் கொண்டு போய் தானியத்தை வாங்கிட்டாங்க யோசேப்பு கிட்ட. எகிப்து கானான் தேசத்தில் இருந்த எல்லா பணமும் எங்க வருதுங்க? யோசேப்பு கிட்ட வருது. நான் சொல்றேன், உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஒரே ஒரு ஆளுக்கிட்ட 2 நாடுகளுடைய பணம் வருதுங்க. இதை நீங்க கிரகிக்கவே யோசிக்கவே முடியாத செயல். ஏன் நமக்கு செய்ய முடியாதா? வேதத்தில் இருக்கிறத தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்ப்போம். 17வது வசனத்தில், அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா பார்த்துக்கோங்க, தேசத்தில் இருக்கிற அவர்கிட்ட தானியத்தை சேர்த்து வச்சார் இல்லையா, அதை வாங்கிறதுக்காக அந்த தேசத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் வருதுங்க. எல்லாம் ஒட்டுமொத்த ஆடு மாடுகள் வருது. அடுத்தது பாருங்க, 3வது, நாங்கள் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். எகிப்து தேசத்திலிருந்த அடிமையா இருந்தவங்க, யோசேப்பு அடிமையா இருந்தவர். ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடையாதுங்க யோசேப்புக்கு. ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பத்திரமும் யோசேப்பின் கையில் வருகிறது. ராஷான் தாராபாலாச்சிரியா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பிளெஸ்ஸிங்ஸ்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். இங்கே இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்தியான்னு கூட சொல்லலை, சென்னையில் இருக்கிற எல்லா பணமும் எல்லாம் 50 ரூபா 100 ரூபா எல்லாம் 500 ரூபா எல்லாம் வருதுங்க. இந்த ஜனங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க வருதுங்க? ஒரு தேவ மனுஷன்ட்ட கொடுக்குறாரு. எல்லா ஆடு மாடுகள் வருதுங்க. எங்கங்க? எல்லாம் யோசேப்பு கிட்ட வருது. எல்லா நிலங்க பத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நாங்களும் செத்துருவோம், எங்கள் லேண்டு அழிஞ்சிரும். எல்லா லேண்டு பத்திரமும் கொண்டு வந்து யோசேப்பு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் இவன் நிலைமை எப்படி இருந்துச்சு? சிறைச்சாலையில். ஒருவேளை சாப்பாட்டுக்கு மற்றவங்க கையை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை இப்படி மாறப்போகுதுங்க. இல்லை கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கை இப்படி மாறப்போகுது. இப்படி தான் மாற்றுவாருங்க ஆண்டவர் வாழ்க்கையை, இப்படி மாற்றுவாருங்க. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் லேண்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, லேண்டை விற்கிறாங்க, ஆடு மாடுகளை விற்கிறாங்க, பணத்தை எல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னமா நடக்குது? இங்க பாருங்க, வசனம் சொல்லுது 47:27, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி. அல்லேலூயா. நிலங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க உலகமே லேண்டெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு. ஆனால் ஒரு தேவ ஜனம் நிலத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு அதே பஞ்சத்தில். அதான் சொல்கிறேன், ஒரு பக்கம் இருக்கிற லேண்டெல்லாம் ஜனம் விற்கிது, ஒரு பக்கம் இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் ஜனம் விற்கிது, இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அந்த பஞ்சத்திலும் ஒரு கூட்டம் லேண்டை
வாங்கிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. மிகவும் பலுகி இவர்கள் பெருகுகிறார்கள். ஒரு பக்கம் உலகம் மெலிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்க. நல்லா சொல்கிறேன், யோசிப்பை நல்லா வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. சிறைச்சாலையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆள், ஜீரோவாக இருந்த ஆள், கைதியாக இருந்த ஆளுக்கிட்ட கானான் தேசத்தில், எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா பணமும் வருதுங்க. ₹1 இல்லாமல் வருதுங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் அது, எவ்வளவு பெரிய அற்புதம். அந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு வாழ்க்கை. அந்த மாதிரி வருது. ஒரு எகிப்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடையாதுங்க, எகிப்தோடைய முழு பட்டாவும் அவர் கையில் வருதுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? உள்ள போதா உங்களுக்கு? எகிப்தோடைய முழு பட்டா, எல்லா ஜனங்களும் தன்னோட பத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து யோசேப் கிட்ட கொடுக்குறாங்க தானியத்துக்கு. அதான் நான் சொன்னேன், பஞ்சம்னு வந்துச்சுன்னா நீங்கள் தான் யோசேப்பு. பஞ்சம்னு வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி மாறும் வாழ்க்கை. பஞ்சத்தை பார்த்து பயப்படுற ஆட்கள் நம்ம கிடையாது, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆடு மாடெல்லாம் வருதுங்க, கானான் தேசத்துலேருந்து ஆடு மாடுகள் எல்லாம் வருது. எல்லாம் வந்து எல்லாம் யோசேப்பு கிட்ட நிற்கிது. திரும்ப வாங்க ஐசாயா 41க்கு வாங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த டிரான்ஸ்லேஷனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சகாயம் சகாயம் சகாயம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ. கடவுளுங்க அண்ட சராசரங்களை படைச்ச நான் உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா. ஆனால் அவர் போடுற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? நீ பயப்படக்கூடாது. எவ்வளவுகிட்ட சொல்லுவார், அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு போவார், வழியில் வந்து சொல்லுவாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்கப்பா, உங்கள் மகள் செத்துருச்சு. உடனே சொல்லுவார், எவிரு பயந்துராத, விசுவாசம் உள்ளவனாரு. ஏன்னா நீ பயந்துட்டீங்க, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. அவர் வைக்கிற ஒரே ஒரு காரியம், நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. செத்து போயிருந்தா கூட நான் பார்த்துருக்குவேன். எவிரு உன் பொண்ணு செத்தா கூட எழுப்பிடுவேன். ஆனால் ஒன்று, நீ பயந்துட்ட, நான் செய்ய முடியாது. நீ பயந்துட்ட. இப்போ உலகத்தை சொல்கிறேன், உலகம் பயம்புறுத்தும், உங்கள் சரீரம் பயம்புறுத்தும், உங்கள் வீட்டை பார்த்தா பயம்புறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பயந்துராத, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றாரு. அடுத்தது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அதாவதுங்க இது எப்படி இருந்துச்சுன்னா, நான் உன்னை தாங்குவேன்னா ஒரு மதரு. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை
காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.